ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு முகமுகமாய் கண்டேன். ஆதியாகமம் 32:30 சொல்கிறது, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். யாக்கோபுடைய உள்ளத்திலே தேவனுடைய முகத்தை பார்ப்பவர்கள் உயிர் தப்பி பிழைக்க முடியாமல் செத்து போவார்கள் என்ற எண்ணம் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் அப்படித்தான் எண்ணினார்கள். அவர் பட்சிக்கிற அக்கினி என்றும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்றும் பலரும் எண்ணினார்கள். ஒரு பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினியாயும் எரிச்சலுள்ள தேவனாயும் இருந்தாலும் கூட, மறுபக்கத்திலோ அவர் மகா அன்பும் மனதுருக்கமும் உள்ளவர். மோசேயோடு பேசும்போது ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 33:11. பல குடும்பங்களிலும் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளிடம் அன்புடனும் சாந்தத்துடனும் பழகுவதை நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைகள் தவறு இழைக்கும் போது கூட லேசான கண்டிப்பை மட்டுமே காட்டி அவர்களை நேர்வழிப்படுத்துவார்கள். பிள்ளைகளுடைய கல்வி, ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்பதை அவர்களது முகங்கள் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். அதுபோல ஆண்டவருடைய முகமும் கிருபை உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய முகத்தில் முதலாவதாக தேவ பிரசன்னம் இருக்கிறது. அந்த பிரசன்னத்திலிருந்து சமாதானம் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு முறையும் போதகர்கள் சபையாரை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லுகிறார்கள். என்னாகமம் 6:26. கர்த்தருடைய முகப்பிரசன்னம் தருகிற சமாதானம் மகா மேன்மையானதாகும். அது உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடிய சமாதானம் அல்ல, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். அவருடைய முக பிரசன்னத்தால் உள்ளத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிறது. இரண்டாவதாக, அவருடைய முகத்திலிருந்து அளவற்ற கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். என்னாகமம் 6:25. பாருங்கள், கர்த்தருடைய முகத்திலிருந்து ஒரு பிரகாசம் வருகிறது. அந்த பிரகாசம் இனிமையான கிருபையாக மாறுகிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை துதித்தார். கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கும் வழியை தாவீது அழகாய் சொல்லித் தருகிறார். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தேவ பிள்ளைகளே, அன்புள்ள தகப்பனுடைய முகத்தை பிள்ளைகள் வாஞ்சிப்பது போல கர்த்தருடைய முகத்தை வாஞ்சியுங்கள். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி ஜெபியுங்கள். 119ஆம் சங்கீதம் 135ஆம் வசனம். அவருடைய முகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நினைவிற்கு 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. இன்றைய வேத வாசிப்பு
காலை சங்கீதம் 63, 64 மற்றும் 65 சங்கீதங்கள். மாலை ரோமர் 6 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.